சிங்கம். ஒரு அடர்ந்த காடு. அங்கு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதுதான் அந்த காட்டிற்கே ராஜா. அதே காட்டில் அழகிய மான்குட்டி ஒன்றும் இருந்தது. ஒரு நாள் அந்த மான்குட்டி தன் நண்பர்களுடன் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது. ஹே, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? சரி சரி. விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டது. அதேபோல் அந்த மான்குட்டியும் சிறிது தூரம் சென்று ஒரு இடத்தில் ஒளிந்தது. வெகுநேரமாகியும் யாரும் அந்த மானை தேடி வரவில்லை. அதனால் அந்த மான் ஏன் தன்னை யாரும் தேடி வரவில்லை என்று சிந்தித்தது. ஏன் இன்னும் என்னை யாருமே தேடி வரல? ஒருவேளை நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமோ? இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்த மான் சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தது. நம்ம எங்கே வந்திருக்கோம்? இந்த இடம் ரொம்ப இருட்டாக வேற இருக்கு. எனக்கு பயமாக வேற இருக்குதே. அப்பொழுதுதான் அந்த மான்குட்டிக்கு தெரிந்தது அது சிங்கத்தின் குகை என்று. ஐயையோ, இது சிங்க குகையாச்சே. இங்கே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். முதல்ல இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போனோம். அந்த மான்குட்டி குகையினுள் இருந்து எண்ணிய போது இரை தேடி சென்ற சிங்கம் அங்கு வந்து விட்டது. அதனால் மான்குட்டி உள்ளேயே இருந்து விட்டது. பசியோடு அங்கு வந்த சிங்கம் தனக்கு உணவு கிடைக்காததால் வருத்தத்தோடு இருந்தது. இன்னைக்கு நமக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்கலையே, ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலையே. அப்பொழுதுதான் சிங்கம் குகையின் வெளியில் மான்குட்டியின் கால் தடம் இருப்பதை கவனித்தது. உடனே அந்த சிங்கம் உள்ளே மான் இருப்பதை அறிந்து மானை வேட்டையாடுவதற்காக குகை தன்னிடம் பேசுவது போல் நடித்து நாடகமாடியது. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. என்ன குகையே, நான் இவ்வளோ கவலையில் இருக்கேன், நீ என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. எப்பவும் பேசுவ, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிற? இவ்வாறு சிங்கம் கூறியதை கேட்ட மான் உண்மையில் அந்த குகை பேசும் என்று நம்பியது. இருந்தும் ஏன் அந்த குகை பேசவில்லை என்று எண்ணிக்கொண்டே இருந்தது. மீண்டும் சிங்கம் குகையிடம் பேசியது. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உடனே அந்த மான்குட்டி குகை பேசாததால் தானே பேசிவிடுவோம் என்று முடிவெடுத்தது. எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு உணவு கிடைக்கும். ஆமாம், எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உணவு கிடைச்சிருச்சு. மாட்டிக்கிட்டியா? பேசுனது மான் தானே? இவ்வாறு சிங்கம் பேசியதை கேட்ட மான் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தது. ஏய், மரியாதையா வெளியே வா. இவ்வாறு சிங்கம் கூறியதும் மான்குட்டியும் பயந்து நடுங்கியபடி வெளியே வந்தது. இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காம ரொம்ப பசியில் இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்து நல்லா வசமாக மாட்டிக்கிட்ட. இவ்வாறு கூறி சிங்கம் மானை வேட்டையாட அதன் மீது பாய்ந்தது. உடனே மான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தந்திரமாக ஒரு திட்டம் தீட்டியது. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு ஒரு மந்திரம் தெரியுமே. என்னது? உனக்கு மந்திரம் தெரியுமா? ஆமா, அந்த மந்திரத்தை சொன்னா நானும் சிங்கமாவே மாறிடுவேன். என்னது? நீயும் சிங்கமா மாறிடுவியா? அப்படி என்ன மந்திரம் அது? இவ்வாறு சிங்கம் கேள்வி கேட்டதும் மான் ஒரு மந்திரத்தை கூறி தானும் சிங்கமாக மாறிவிட்டதாக சிங்கத்திடம் கூறியது. அதையும் அந்த முட்டாள் சிங்கமோ நம்பிவிட்டது. பாபு பாபு சாஜா, பென் 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 சிஜி. பாத்தியா, நான் சிங்கமா மாறிட்டேனா? எங்க நீ அப்படியே தானே இருக்க? நான் பார்க்க மான் மாதிரி தான் இருப்பேன், ஆனால் உண்மையில் சிங்கமாக மாறிட்டேன். நீ சொல்கிறத எப்படி நான் நம்புறது? நீ இன்னும் என்னை நம்பலையா? நான் உண்மையிலே சிங்கமாக மாறிட்டேன். வேணும்னா பாரு, நான் போய் மான் கூட்டத்தையே கூப்பிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடலாம். நீ கூப்பிட்டா எப்படி எல்லா மானும் வரும்? நான் பார்க்க மான் மாதிரி தானே இருக்கேன், அதனால் நான் கூப்பிட்டா எல்லா மானும் வரும். நான் போய் கூப்பிட்டு வரேன். சரி, நான் வர வரைக்கும் நான் சொன்ன மந்திரத்தை நீயும் சொல்லிக்கிட்டே இரு. நீ இன்னும் பலசாலி ஆகிருவ. அப்படியா? சரி. பாபா பாபா சாஜா வென் 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 சிஜி. பாபா பாபா சாஜா வென் 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 சிஜி. இவ்வாறு மான் கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தது.
ஆனால் அந்த முட்டாள் சிங்கமோ தான் பலசாலி ஆகுவதற்காக மான் கூறிய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருந்தது. அங்கிருந்து சென்ற மான்குட்டி தன் இடத்திற்கு சென்று நண்பர்களுடன் நடந்தவற்றை கூறி சிங்கத்தை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த மான்குட்டி உண்மையில் சிங்கமாகவே மாறவில்லை, சிங்கத்தை ஏமாற்றவே இவ்வாறு செய்தது. நல்லா சிங்கம் ஏமாந்து போச்சு. இப்போ அந்த முட்டாள் சிங்கம் நான் சொன்னதை நம்பி பலசாலி ஆகிடுவோன்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். பாபோ பாபோ சாஜா, பென் 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 சிஜி. இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த சிங்கத்திற்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது. என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் மான்குட்டியை காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த மான் நம்மளை ஏமாத்திட்டு போயிருச்சோ? இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த சிங்கம் இன்னும் சிறிது நேரம் மான்குட்டியிற்காக காத்து கொண்டிருந்தது. இருந்தும் மான்குட்டி வராததால் தான் ஏமாந்ததை உணர்ந்தது சிங்கம். அந்த மான் நம்மளை இப்படி ஏமாத்திருச்சே, இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட சிக்காமலா போயிடும். சரி, அந்த மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் பலசாலியாவது ஆயிக்கலாம். பாபா பாபா சாஜா வென் 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 சிஜி, பாபா பாபா சாஜா வென் 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 சிஜி. அந்த மான்குட்டியோ தந்திரமாக சிங்கத்தை ஏமாற்றியதை எண்ணி பேரானந்தம் கொண்டிருந்தது. பாபு பாபு சாஜா, பென் 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 சிஜி.